சென்னையில் உள்ள 383 அம்மா உணவகங்களும் தடையின்றி இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றத்தால் வணிக எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னையில் சில தனியார் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகின்றன. சென்னையில் உள்ள 383 அம்மா உணவகங்களுக்கு மாதந்தோறும் 2885 சிலிண்டர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 960 சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதல் சிலிண்டர்களை பெற எண்ணெய் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு அம்மா உணவகங்களை நோக்கி பொதுமக்கள் படையெடுத்தாலும் அவர்களுக்கும் உணவளிக்கும் வகையில் அனைத்து பணிகளையும் மாநகராட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக கூறுவது வெறும் வதந்தி என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு என்பதே கிடையாது என விளக்கமளித்தார். மேலும் எரிபொருள் கையிருப்பு குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்பில் விரைவில் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் உறுதியளித்தார். ஏற்கனவே கேஸ் தட்டுப்பாடால் சில தனியார் ஹோட்டல்கள் மூடப்படுவதாக கூறப்படும் நிலையில் மத்திய அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருப்பது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் விலை உயர்வு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் மத்திய அரசை கண்டிக்கவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு இதில் என்ன பண்ணோம்? ஐஓசிக்குள்ளே பூந்து கொண்டு வர முடியுமா? இந்தியன் ஆயில் கார்பரேஷனில், இந்துஸ்தான் பெட்ரோலியத்தில், பாரத் பெட்ரோலியத்தில், செல்லில், எஸ்ஓவில் இவங்க எப்படி போக முடியும்? நயாரால. இதை செய்ய வேண்டியது ஒன்றிய அரசு, மோடி அரசு பண்ணணும். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, கோரிக்கை வைக்கணும், போராடி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன் வாய் திறக்காம இருக்காரு? கூட்டாளியா இருக்காருல்ல, ஏன் வாய் திறக்காம இருக்காரு? அதிமுகவாக திமுக மாறி வரவில்லை. அதிமுக திமுகவுக்குள் வந்து கொண்டிருக்கிறது என்றும் திமுக கூட்டணியை இம்மி அளவுக்கு கூட பிரிக்க முடியாது எனவும் தமிழக வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவாக திமுக மாறி வரவில்லை. அதிமுக திமுகவுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. உட்கார்ந்த உடனே பேசி முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு போதிய கால அவகாசம் இருந்தது. அதனால் அவங்களும் டெல்லியில் போய் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு வரணும். அவங்க மேலே இருக்கிற தலைவர்கிட்ட பேசணும். அதுக்கு உண்டான இங்கே மற்ற கட்சிகள் நிறைய வந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க காங்கிரஸ் தான். அதெல்லாம் எந்த காலத்திலையும் எங்கள் கூட்டணியை ஒரு இம்மி அளவு கூட பிரிக்க முடியாது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தளபதி அவர்கள் அதை மிகச் சிறப்பாக வழிநடத்துகிறார். தவேகாவுக்கு வழங்கி வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக தெரிவித்துள்ள ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் தமீம், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்காக வேலை செய்ய போவதாக அறிவித்துள்ளார். கடந்த 8 மாத காலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து தேர்தல் பணி ஆற்றி வந்தோம். அவர்களின் செயல்பாடு சரியில்லாத காரணத்தால் பல்வேறு இஸ்லாமிய கட்சிகளை ஒருங்கிணைத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான எல்லா முயற்சியும் பலனை சார்ந்தது. அதுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் தராமல், எந்த ஒரு இதுவும் பண்ணாமல், ஒரு உறுதுணையாக இல்லை. இவர்கள் அவங்கள காப்பாற்றி கொள்றதுக்காக ஓடி வந்தாங்க தவிர, இவங்க மக்களை எப்படி சந்தித்து, மக்களை எப்படி ஒரு ஆளுமை இது பண்ணி ஆட்சி அமைத்து எப்படி இது பண்ணுவாங்க, மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு இதில் எப்பயும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுகிறேன். நடைபெற இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்து தேர்தல் பணியை ஆட்ட போகிறோம். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்த ஆதரவு நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம். ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சி சார்பாக ஆதரவு வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம். 234 தொகுதியிலையும் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற செய்கிறதுக்கு ஓய்வின்றி செயல்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றனர்.
எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை உயர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் தேமுதிக குரல் எழுப்பும் என எல்.கே. சுதீஷ் உறுதியளித்துள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எல்.கே. சுதீஷ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மக்கள் விரும்பிய கூட்டணியே தற்போது அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஜனவரி மாதமே எங்களுடைய மாவட்ட கழக செயலர் அழைத்து எல்லாருடைய கருத்து கேட்டு தான் இன்றைக்கி திமுக கூட்டணி வச்சுருக்கோம். நாங்கள் இந்த கூட்டணியை தமிழ்நாடு மக்களும் சரி எங்களுடைய கட்சி தொண்டர்களும் ஆசைப்பட்ட கூட்டணி இது இங்கே அமைச்சிருக்கோம். நாங்கள் தலைவர் கேப்டனுடைய நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறியிருக்கிறது. 2026 தேமுதிகனுடைய வெற்றி பயணம் தொடர்கிறது. எங்கள் கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பதவியேற்பார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடலாம் சில கட்சிகள் தொடங்கிட்டாங்க. தேமுதிக எப்போ கூட்டணிக்கான அந்த தொகுதி பங்கீடு குழு அமைக்க போகிறோம், எப்போ டாக் இருக்கு இதை பற்றி பேசியிருக்கோம். இருக்கின்ற கட்சி இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, காங்கிரஸ் எல்லாம் பேசி முடித்த உடனே எங்களுடைய தேமுதிக இன்னும் 2 நாளுக்கு கூட சொல்லியிருக்காங்க. 60 ரூபாய் விலையை ஏற்றிருக்காங்க. ஏன்னா தட்டுப்பாடு பக்கம் இருக்கக்கூடிய 60 ரூபாய் விலையேற்றம் பிரதமர் இது குறித்து எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் இப்போ என்ன நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாரு? நீங்களே சொல்லிட்டீங்க நடவடிக்கைகள்னு. கண்டிப்பாக எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் கண்டிப்பாக இதுக்கு குரல் எழுப்புவார்கள். நாங்களும் பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக இந்த தட்டுப்பாடை கண்டிப்பாக நாங்களும் குரல் எழுப்போம். இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் எப்போ சார் அவைக்கு போகிறீங்க? அவங்க என்றைக்கு கூப்பிட்றாங்க தெரியல, கூப்பிட்டோன்னா இப்போ பதவியேற்போம். நடிகர் விஜய் திமுகவின் டூல் கிட் போல செயல்படுவதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக என்டிஏ கூட்டணியில் இணைவது போன்று திமுகவே வதந்திகளை பரப்புகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு ரகசிய உறவு எப்பவுமே உண்டு. அவங்களுக்குள்ள பேசி வச்சுதான் அவங்க செய்யறாங்க. திமுகவுடைய டூல் கிட் தான் தாவேகா. இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதனால அவங்க தான் இந்த வதந்தியும் கிளப்பி விடுறாங்க. திமுக தான், திமுகவினுடைய ஊடகங்கள் இந்த நேரேட்டிவை செட் பண்ணுறது யாருன்னா திமுக தான் செட் பண்ணுது. என்னன்னு தெரியுமா? அவங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க போகிறாங்க. இது ஒரு பொய்யான தகவல். விஜய் இன்னைக்கு வாக்காளர்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி இலவசங்களை போட்டு அறிவிச்சு மக்களை ஏமாத்துறாரு, அந்த தொண்டர்களை ஏமாத்துறாரு. இது ரொம்ப தப்புங்க. அதனால விஜய் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர போறார் அப்படிங்கிறதெல்லாம் வதந்தி. அந்த வதந்தியை கிளப்புவது திமுக தான் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு துபாயிலிருந்து நடிகர் அஜித்குமார் சென்னை திரும்பினார். மத்திய கிழக்கு நாடுகளில் திடீரென ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் மற்றும் வான்வெளி தாக்குதல்கள் காரணமாக சர்வதேச விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதில் துபாய்க்கு சென்றிருந்த அஜித்குமார் நாடு திரும்ப முடியாமல் அங்கேயே தங்கியிருப்பதாக வெளியான தகவல் அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த சூழலில் துபாயிலிருந்து அஜித்குமார் சென்னை திரும்பிய நிலையில் விமான நிலையத்தில் வைத்து எடுக்கப்பட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் உள்ள ஒரு பெரிய துணிக்கடையில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தால் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. கடையில் திடீரென பற்றிய தீ அடுத்த சில நிமிடங்களில் மளமளவென பரவி தளம் முழுவதையும் ஆக்கிரமித்தது. தகவலறிந்து தீயணைப்புத் துறையினர் 15 வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் கடையில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் இதில் எரிந்து சேதமடைந்துள்ளன. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஹஜ்ரத் இமாம் அலியின் நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
ஹைதராபாத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு தொழுகைகளும் இரங்கல் ஊர்வலங்களும் நடைபெற்றன. இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தங்களது மரியாதையை செலுத்தினர். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் அருகே உள்ள பாடி கிராம மலைப்பகுதிகளில் பற்றி எரியும் காட்டுத்தீ இரண்டாவது நாளாக தொடர்ந்து நீடித்தது. காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செங்குத்தான மலைப்பகுதியில் தீயணைப்பு வாகனங்கள் செல்வதில் சிக்கல் இருப்பதால் ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை அணைக்க முயற்சி நடைபெற்று வருகிறது.